திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. யூதர்கள் அருமடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். அன்பான உறவுகளே, இன்று நாங்கள் திருப்பாடுகளின் கொண்டாட்டம், பெரிய வெள்ளிக்கிழமை. இந்த நாளிலே இயேசுவினுடைய தெய்வீக பலியை தியானிக்கிறோம். அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு கிடைத்த மிக பெரிய தெரிவு என்னவென்று சொன்னால், சிலுவை பழுவை ஏற்று தானே சுமந்து கல்வாரி மலை வந்து நம்முடைய பாவங்களுக்கு அவர் இறந்தது. இதையே அவர் சதாகாலத்திற்கு உரிய உடன்படிக்கையாக என்றும் நிலைநாட்டினார். எனவே இன்றைய நாளிலே பெரிய வெள்ளிக்கிழமை நாளிலே நாங்கள் இருக்கிற பொழுது எங்களுக்கு தரப்படுகின்ற செய்தி என்ன? இந்த நாள், அன்பான சகோதரங்களே, கிறிஸ்தவன் ஒவ்வொருவனுடைய வாழ்விலும் முக்கியமான நாளாக அமைய வேண்டும். ஏனென்றால் பேதுரு சொல்லுவார், நம்மை பாவத்திலே இருந்து மீட்டெடுப்பதற்கு கொடுக்கப்பட்டது பொன்னோ வெள்ளியோ அல்ல, மாறாக மாசு மறுவற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், விலை மதிக்கப்படாத இரத்தம். எனவே இன்றைய நாளிலே இந்த இரத்தம் சொட்டப்பட்டு இயேசு இரத்தம் சிந்தி பாவங்களுக்கு அவர் விலை கொடுத்தார். நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக அவர் கொடுத்த அந்த இரத்தத்தினுடைய மதிப்பு விலை மதிப்பெற்றது. எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, இன்றைய நாளிலே நாம் உறுதி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் பயணிக்கின்ற நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இயேசுவுக்கு கொடுத்திருக்கிற முன்னுரிமை, அவருடைய சிலுவைக்கு கொடுத்திருக்கிற முன்னுரிமை. இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருச்சிலுவை இருக்கிறது. இயேசு இந்த சிலுவையிலே தொங்கு மட்டும் இந்த சிலுவை அவமானமாக, மடமையாக, சாபமாக, தண்டனைக்குரிய ஒரு கருவியாக இருந்தது. ஆனால் இயேசு எப்பொழுது இந்த சிலுவையிலே தொங்கினாரோ அந்த நேரத்தில் இருந்து இது ஆசீர்வாதமாக, வல்லமையாக, ஞானமாக, விடுதலையாக மாறியது. எனவே நீங்களும் நானும் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். பாவம் நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறது. நாம் எதை செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாள் ஜீவியத்திலும் இறையன்பும் பிறரன்பும் சங்கமிக்கின்ற இந்த அற்புதமான சிலுவையை நாம் அணைத்து கொள்ள பழக வேண்டும். நம்மளே எத்தனை பேர் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு உறுதி எடுக்க வேண்டும், இயேசுவினுடைய திருச்சிலுவையை முத்தி செய்வோம். இன்றைய நாளிலே அன்புடன் முத்தி செய்கிறோம், ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கிறோம் என்று திருச்சிலுவை முத்தி இன்றைய திருப்பாடுகளின் கொண்டாட்டத்திலே முக்கியமான ஒரு சடங்காக இருக்கிறது. இன்றைய நாளிலே நான் இந்த திருச்சடங்கிலே நான் பங்கெடுக்கிற பொழுது என்னுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு உறுதி எடுப்போம். நான் அதிகாலையிலே எழும்புகின்ற பொழுது நான் திருச்சிலுவையால் என்னை அணி செய்கிறவனாக இருக்கிறேனா? நிச்சயமாக நம்மிலே பலர் இந்த நல்ல காரியத்தை செய்வதில்லை. ஆசீர்வாதமான, வல்லமை நிறைந்த, ஞானம் நிறைந்த சிலுவையினால் நம்மை அணிவிப்பது இல்லை, நம்மை ஆசீர்வதிப்பது இல்லை. எனவே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இயேசு நமக்காக சிலுவையிலே தொங்கி இரத்தம் சிந்தி நமக்கு விடுதலையை பெற்றுத்தந்து நாம் செல்ல வேண்டிய பாதாளத்திலே இருந்து அல்லது சாவின் படுகொலியிலே இருந்து நம்மை தூக்கி வைத்து நமக்கு வாழ்வு தந்த இந்த அற்புதமான நாளிலே
இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நினைத்து துக்கப்படுவதை விட நாளாந்தம் அழிந்து கொண்டு போகின்ற என்னுடைய ஆன்மாவை மீட்கவல்ல சிலுவையை அனுதினமும் நான் வாழ்வின் தொடக்கத்திலே இருந்து முடிவு வரை, ஒரு நாளின் தொடக்கத்திலே இருந்து முடிவு வரை நான் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விடயத்தையும் ஆரம்பிக்கிற பொழுது, காலையில் எழும்புகிற பொழுது, போக்குவரத்துக்கு ஆயத்தமாகிற பொழுது, பாடசாலைக்கு செல்லுகிற பொழுது, சாப்பிடுகிற பொழுது, எல்லா காரியங்களிலும் இந்த சிலுவையை அணிய பழக வேண்டும். அதனால் நான் செய்கின்ற அந்த நாள் காரியத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், அதை நான் வாழ வைக்கிறேன், அந்த காரியத்திற்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன், அந்த காரியத்தை நான் புனிதப்படுத்துகிறேன். இதன் வழியாக நாளாந்தம் எனக்கு சிலுவை வெற்றியின் மாபெரும் சாதனமாக, அடையாளமாக மாறும். எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்கள், இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று எடுக்க வேண்டிய தீர்மானம், வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும், வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களிலும் நான் சிலுவையை முன்னிறுத்தி செயல்பட, இயேசுவினுடைய பரித்தியாகத்தை நான் முன்னிறுத்தி செயல்பட நான் முயற்சிக்க வேண்டும். அதற்காக இன்றைய நாளிலே நமக்காக பாடுபட்டு 2 கரங்களையும் விரித்து மரணித்த இயேசுவிடம் அருள் கேட்போம். ஆமேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.